கோப்பியம் உண்மையும் பின்னணியும். காவல்துறையும் அரசும் என்னதான் கஞ்சாவை ஒழிப்பதாக கூறி பல அவதாரங்கள் எடுத்தாலும் ஒரு தூசியை கூட அசைக்க முடியாது என்பதைப் போல கஞ்சா கும்பல் சமூகத்தில் ஏற்படுத்தி வரும் தாக்கத்திற்கு சமூகத்தில் நடக்கும் குற்றங்களே அளவுகோல் என்பதை உணர்த்தும் விதமாக தாம்பரம் பகுதியில் கஞ்சா போட்டியில் கானா பாடகர்கள் சிறுவர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம். இன்றைய போதை பழக்கத்திற்கு அடிமையாகி சீரழிந்து வரும் சிறுவர்களும் இளைஞர்களும் இந்த சமூகத்திற்கு அச்சுறுத்தலாகவே மாறி வருகின்றனர் என்பதை மறுக்க முடியாது. அதனை உணர்த்தும் விதமாக பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தி வருகிறது தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நடந்து வரும் கொலை சம்பவங்கள். அதில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூர் வரதராஜபுரம் பகுதியை சேர்ந்தவர்களான கானா பாடல்களை பாடி வரும் பரத் மற்றும் சீனிவாசனும் அந்த பகுதியில் மட்டுமல்லாமல் சமூக ஊடகங்களிலும் முகமறிந்தவர்களாக இருந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை மாலை படப்பையருகே இசை கச்சேரியில் கானா பாடல்கள் பாடிவிட்டு இரவு மணிமங்கலம் காவல் நிலையம் அருகே அம்மணம் பக்கம் பகுதியில் உள்ள நண்பர் 17 வயது லோகேஷ் என்பவர் வீட்டில் தங்கியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் 11 மணி அளவில் லோகேஷ் வீட்டிற்கு இருசக்கர வாகனங்களில் வந்த 7 பேர் கொண்ட மர்ம நபர்கள் லோகேஷை தாக்க முயன்றுள்ளனர். இதில் லோகேஷ் உயிருக்கு பயந்து தப்பி ஓடியுள்ளார். அதனைத் தொடர்ந்து லோகேஷின் தந்தை மோகன் மற்றும் அவரது மகள் அவரது மனைவி ஆகியோரின் மீதும் அரிவாளால் வெட்டியுள்ளனர். பின்னர் 3 பேரையும் முட்டி போட வைத்து அவர்கள் கண்முன்னேயே வீட்டில் தங்கியிருந்த கானா பாடகர்களான பரத் மற்றும் சீனு ஆகிய இருவரையும் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இதில் பரத், சீனு இரத்த வெள்ளத்தில் துடித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். பின்னர் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மணிமங்கலம் போலீசார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த கொலையான இருவரின் உடலையும் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 4 தனிப்படைகள் அமைத்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை தேடி வந்தனர். காஞ்சிபுரம் அருகே பதுங்கியிருந்த முடிச்சூர் பகுதியைச் சேர்ந்த குமரவேல், பழைய பெருங்கலத்தூர் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார், வேலன், பல்லாவரத்தைச் சேர்ந்த ஐயப்பன், கலைசெல்வன் மற்றும் 17 வயது சிறுவர்கள் 2 பேர் என மொத்தம் 7 பேரை கைது செய்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கஞ்சா விற்பனை செய்வதில் ஏற்பட்ட பிரச்சனையில் இரு தரப்பிற்கும் இடையே ஏற்பட்ட போட்டியில் நடந்த கொலை என்பது தெரியவந்தது. அதேபோல் இதற்கு சில வருடங்களுக்கு முன்பும் கஞ்சா விற்பனையில் ஏற்பட்ட பிரச்சனையில் முடிச்சூர் பகுதியில் நடந்த இரட்டை கொலையை தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு பல்லாவரத்தில் ஒரு இரட்டை கொலை அரங்கேறியது. அதனைத் தொடர்ந்து தற்போது மணிமங்கலம் பகுதியில் கஞ்சா விற்பனை போட்டியில் மீண்டும் அரங்கேறியிருக்கும் இரட்டை கொலையால் தாம்பரம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து கஞ்சா விற்பனையால் இத்தனை கொலைகள் நடந்தும் போலீசாரால் தடுக்க முடியவில்லை. கஞ்சா புழக்கத்தை போலீசார் தடுக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இப்ப ஒரு அம்மா அப்பா வந்துட்டு நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்ததியை நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உணர்வுகளோட அந்த பிள்ளையை படிக்க வைக்கிற சூழ்நிலையில இவங்க வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகி போதைப் பொருள் விற்பதில் வந்து ஒரு பெரிய நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த கொலை நடக்குது. காவல்துறை வந்துட்டு இந்த 2 கொலை நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 40 பேரை வந்துட்டு இப்போ பிடிச்சி எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. முன்கூட்டியே காவல்துறை வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் யாரெல்லாம், அதாவது A1ல இப்போ யார் இருக்காங்க, A2ல என்ன இருக்காங்க, நம்பர் 1 குற்றவாளிகள் எல்லாமே வந்துட்டு அவங்கள எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றது டெய்லி வந்துட்டு அவங்க ஸ்டேஷனில் கையெழுத்து போடுறவங்க எல்லாருமே வந்துட்டு காவல்துறைக்கு தெரியும். அப்போ முன் ஜாக்கிரதையாக இவங்களெல்லாம் வந்துட்டு மானிட்டர் பண்ணி இது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 2 கொலை கொலையை வந்துட்டு நம்ம தடுத்திருக்கலாம். பாட புத்தகங்களை பிடிக்க வேண்டிய சிறுவர்களை கஞ்சா போன்ற போதை பழக்கங்கள் அவர்களின் வாழ்க்கையை இருளில் தள்ளி வருகிறது. சிறிய தவறில் தொடங்கும் இவர்களின் வாழ்க்கை இப்படி பெரிய குற்றங்களில் வந்து முடிவதால் சிறுவர்களின் எதிர்காலம் போதைப் பொருட்களால் சீரழிந்து வருகிறது என்பதை பலருக்கும் உணர்த்தி வருகிறது இந்த சம்பவம்.